வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதா மீது மக்களவையில் இன்று விவாதம் நடைபெற இருக்கிறது. மழைக்கால கூட்டத்தொடரின் 7ஆம் நாள் அலுவல் இன்று காலை 11 மணிக்கு தொடங்க இருக்கும் நிலையில் வினாத்தாள் கசிவிற்கு கடும் தண்டனை வழங்கும் மசோதா நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. அதன் மீது இன்று விவாதம் நடைபெற இருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இது குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. நாடாளுமன்ற மக்களவையில் இன்று வினாத்தாள் கசிவு தொடர்பான மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பொது தேர்வுகள் முறையற்ற வழிமுறைகள் தடுப்பு மசோதாவை மக்களவையில் நேற்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் அறிமுகம் செய்தார். இந்த மசோதா நேற்றைய தினமே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் எதிர்க்கட்சிகளுடைய தொடர் அமளி காரணமாக மக்களவை தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. இறுதியாக நேற்று மாலை 5 மணிக்கு எப்படி இருந்தாலும் விவாதம் நடைபெறும் என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். ஆனால் 5 மணிக்கு அவை கூடிய போது மீண்டும் அமளி தொடர்ந்ததால் அவை இன்று காலை வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் 7ஆம் நாள் அலுவல்கள் இன்று காலை கூடும் நிலையில் இந்த மசோதா இன்றைய தினம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்ற திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதுவரை எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்ட நிலையில் இன்றைய தினம் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபடாமல் மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சபாநாயகர் அழைத்து பேசிய போது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த மசோதாவின் மீது தாங்கள் விவாதங்களை முன்வைப்போம் என்று உறுதி அளித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த மசோதா இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்ற அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. மாநிலங்களவையை பொறுத்தவரை நேற்றைக்கு இந்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 2 மசோதாக்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. ஒன்று வந்தே மாதரம் பாடல் தொடர்பான மசோதா, மற்றொன்று இந்த பொது தேர்வுகள் தொடர்பான மசோதா. இரண்டில் எது முதலில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்பது அவை கூடிய பிறகே தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.